ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது உணவே மருந்து, அதாவது ஃபுட்டு தான் நம்மளோட மெடிசன். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் நான் ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி நம்ம செய்யலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகி முருங்கைக்கீரை அடை. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து உருவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன், அதாவது சின்னதாக இருக்க மாதிரி. அப்புறம் கடுகு, ஜீரகம், எண்ணெய், இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக உப்பு, ராகி மாவு தேவைக்கேற்ப. அதாவது நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும் ராகி மாவு. ஒரு தோசை தவாவில் நான் ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கிறதுக்காக, அதாவது அந்த கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதை வதக்கிறதுக்காக, கீரையே நீங்கள் வதக்க தேவையில்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ பேச்சுலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கிறதுக்கு குக் வச்சு பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஒரு காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த காஞ்ச மிளகா போடுறேன். ஏன்னா இது காரத்துக்கு பச்சை மிளகா போட தேவையில்ல. வெங்காயம் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்காக நான் வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இதை வதக்காமலேயும் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உப்பு கல் உப்பு போடுறதுனால இதை நான் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக, ஏன்னா இது கரையணும். நான் நசுக்கெல்லாம் இல்லை, அப்படியே போடுறேன். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அதை நான் ஒரு பாத்திரத்தில் அப்படியே அந்த கீரையோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். மார்னிங்கில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகியும் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் தான். அது கார்போஹைட்ரேட்டில் கெமிக்கலே இல்லாமல் இருக்க கார்போஹைட்ரேட். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டும் நீங்கள் பிசையலாம். ஆனால் நான் தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். சுகருக்கு ஜென்ரலாக கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகி மாவு மட்டும் ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு கார்போஹைட்ரேட்டோட ஃபுட்டு தான். பட் இந்த கார்போஹைட்ரேட்டோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தில் கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் ஸ்ப்ரே பண்ணாமல், ரொம்ப அதிகமான எந்த ஒரு இதுவும் உரமும் கொடுக்காம வளர்கிற உண்டு ராகி. அதனால தான் இதை இந்த ஃபுட்டை நம்ம ஹெல்த்தின்னு சொல்கிறோம். இதுலேயும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை ஹெல்த்தின்னு சொல்கிறதுக்கு இதான் ரீசன். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்லாம். நிறைய பேர் இது ஏழையின் மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளுமை. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கும் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். கலவை ரெடி, பிசைஞ்சு எடுத்த கலவை ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வாழை இலை, அதாவது வாழை இலை சின்னதாக இருக்கு. இதில் நெய் இல்லை எண்ணெய். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா நல்லது, நெய்யில் சமைச்சிங்கன்னா நல்லது. குழந்தைங்களுக்கு நெய்யில் கொடுங்க, பெரியவங்களுக்கு நல்லெண்ணெயில் சமைச்சி கொடுங்க. ஸோ இப்போ நல்லெண்ணெய் லைட்டாக தடவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ரவுண்டாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பேசுகிறோம் அதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக எடுத்து நம்ம இதை திரட்ட ஆரம்பிப்போம். அந்த இலையில் திரட்டுற இது கேட்கலாம், நீங்கள் ஏன் வாழை இலையில் எடுத்துருக்கீங்க? துணியிலையும் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேரி பேக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்ஸ் வேணான்றதுனால அந்த இதை அவாய்ட் பண்ணிட்டேன். துணியிலையும் யூஸ் பண்ணலாம். துணி எப்பயுமே பார்த்திங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி காய வைக்கணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அதிகம் டைம் கிடைக்காதுன்றதுனால நான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஹெல்த்தும் பெனிஃபிட்டும் வாழை இலை யூஸ் பண்ணுறதுனால அதனால் வாழை இலையை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தவாவில் லைட்டாக நெய் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்
இந்த தட்டி வச்சிருந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவுத்து அந்த வாழை இலையிலேருந்து எடுப்போம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இன்னொன்று இந்த வாழை இலையில் வந்து அந்த ஹீட் இதாகிறதுனால அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுருக்கேன். ஒரு சென்டரில் நெய் விட்டுட்டு அந்த நெய்யை வந்து அப்படியே தடவி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுவோம். மூடி வந்து ஒரு சைடு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மூடி போடணும். செகண்ட் சைடு போடும்போது மூடி போட தேவையில்லை. ஏன்னா இது நல்லா வேகணுன்றதுக்காக. அரை வேக்காடில் எடுத்து சாப்பிடக்கூடாது. ராகியை பொறுத்த வரைக்கும் நல்லா முழு வேக்காடில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது சைடு நல்லா போட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங் வந்து 2 சாப்பிடலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 to 3 சாப்பிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் பவுலில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி அதை நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லாமல் சுகர் வேணால் லைட்டாக தொட்டு சாப்பிட்றதுனால சாப்பிடலாம். இந்த ராகி மாவை ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேருந்து அரைச்சி கொடுக்க சொன்னீங்கன்னா அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்துடுங்க. வெங்காயம் நீங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானது காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு தட்டி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து ஹார்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 minutes தான் ஆகும். அதை குக் ஆகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 to 10 minutes. அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க டெய்லியும். வாழ்க வளமுடன். இது அப்படின்னா கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.